திருமகன் பசுவன் திருமகன் பசுவன் கோவை வந்துட்டேன் வள்ளுவர் பெருந்தகை தெய்வ புலவர் திருவள்ளுவர் பிறந்த திருநாட்டில் பிறந்த பெரியவர்களே, மக்களை பெற்று மண்ணிலே தவள விட்டு மாபெரும் தலைவனாக்கி இன்னும் மாக்கிரமை தாய்க்குளத்திற்கும் மண்ணை பொன் மணிகளாக விளைய செய்து மக்களுக்கு உணவளிக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை முன் நடத்தி கொண்டிருக்கூடிய இவருடைய முக்கியஸ்தருக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் திருவாளர் ராஜ நடிகர் நமது அரியநாயகிபுரத்தை சேர்ந்த நகுலன் அவருடைய நாடக அமைப்பின் சார்பாக நன்றி நன்றிகள் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொறுமைதான் பெருமையை சொல்லுக்கணங்க வெளியே வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என்ன காசு கொடுக்கக்கூடிய முதலாளி நீங்க, வேலை செய்வதற்கு தொழிலாளி நாங்க. என்ன காரணம், இன்னைக்கு நாடகம் வந்து நாடக கலைஞர் எல்லாம் காலையில ஓட்டு போடணும், பயங்கரமான தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. காலையில நாங்க வந்து 6 மணிக்கு மதுரையில் அங்க இருக்கணும். அதையும் மீறி நாடகத்துக்கு பாத்திய கூட்டு வந்திருக்காரு. நகலை சாதாரணமான மனுஷன் இல்ல, 25 கும்பிடு போட்டிருக்காரு தங்காசாமி படத்துக்கிட்டே. எப்படியாவது பார்ட்டி வந்துடும் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நம்ம வந்து நல்ல ஆமா விழுந்து இன்னைக்கு நம்ம இது பண்ணி வந்திருக்கோம். அதனால விடியது வரைக்கும் நாடகத்தை நல்ல முறையில பார்க்கணும், நாங்களும் நடிக்கணும். நல்ல அமைதியான கிராமம், எந்த ஒரு கரைச்சல் இல்லாம நல்லா இப்படித்தான் இருக்கணும். அப்பதான் நாடகம் நடிக்கிறதுக்கும் எங்களுக்கு இதா இருக்கும். அந்த வகையில
சிறப்பான முறையில் அண்ணன் யூடியூப் எடுக்கிறீங்க. நான் அசிங்கமா பேசினா அதை கட் பண்ணிருங்க. ஏன்னா ஏற்கனவே 2 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நீ பேச மாட்டேங்கயா? ஆமா, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குல்ல. இருந்தா அந்த லெவல்ல ப்ரிப்பேர் சரியா போச்சுல, வேலை முடிஞ்சிச்சு. எல்லாமே கூட்டத்துல ப்ரிப்பேர் அடிச்சிடுறேன். நம்ம இவரை சொன்னோம்னா இவர் ப்ரிப்பேர் அடிச்சு விட்டு வரல, வேலை முடிஞ்சிருச்சு. அது மாதிரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ குத்த வச்சு உட்காராங்க, நல்ல கால் நீட்டி நல்லா உட்கார. பொம்பளை பிள்ளை வந்து ஓடி போய் உள்ள பொசுக்குண்டு என்னடா வந்து வராம எப்படி சொல்றாங்க நீங்க தப்பா இப்படி மதுரை பக்கத்துல ஒரு நாடகம் நடந்துச்சு. அந்த நாடகத்துல பாருங்க 25 வயசுக்கு மதிக்கத்தக்க கூட எல்லாம் வட்டம் வாலிப பையன் பொது மாப்பிள்ள மேடம் முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்தாரு. சரி, உட்கார்ந்த பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பொது மாப்பிள்ள புள்ள அங்கிட்டு அடைஞ்சு பத்திரிக்கை வந்த அவசரத்துல வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு? மூதேவி டவுசர் உடம்பு வந்துட்டான். பாவி பிள்ளை இவ்வளவு பெரிய சபையில உட்கார்ந்துருக்கானே. சரி உட்காந்து அந்த இடத்துல உட்காரு, இந்த இடத்துல எனக்கு நேரம் உட்காந்து ஒரு புது மாப்பிள்ள பூசா பொண்டாட்டியை பார்க்க போறவன் சும்மா கிண்ணு இருக்கவனா முகம் வாழைப்பூ மாதிரி தொங்க போட்டு உட்காந்துருந்தான். ஏன்டா ஓ மூஞ்சில முழிச்சா பொடிக்கு போய் வச்சுக்க மாட்டேன் ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல கைத்தண்டி யானை மார்க்கு சேனை சுருட்டு உனக்கு பிடிக்குமே. இதை பத்த வச்சு ஏன்டா இப்படி சொல்லலாமா? அது யாருக்கு தான் பிடிக்காது. நீ ஒரு காலத்துல அடிச்சவன் தானே சுருட்டு. கப்பு கப்பு இழுத்துட்டு இருக்காரு, இந்த பக்கம் குப்பு குப்பு கிளம்பிட்டு இருக்கு. என்ன கிளம்புது? இந்த புகை கப்புல சிறுசைக்கெல்லாம் வாரத்திலேயே பெருசு ஒரு சுட்டு அந்த டேய் எனக்கு பெருசு உனக்கு அப்புறம் படுவார் ராஸ்கல் இல்லையா வயசை சொன்னேன். நீங்க ஒண்ணு கோச்சுக்கிறீங்கன்னா இவங்கிட்ட இந்த பேச்சுக்கிட்ட சுட்டு குடிக்க நினைச்சா அமத்த பண்ண மனுஷன் மேடை பக்கம் திரும்பி பார்க்க இந்த பப்புன் டான்ஸ் சிடிச்சிடிச்சாரத பார்த்தா பெருசுக்கு மூடு வந்துருச்சு. அவர் அங்க பார்த்து இப்படி சுட்டு கீழே தான் அமத்து சொல்லி பக்கத்துல சுருட்டு வரேன். அப்புறம் இந்த சுட்டு அந்த சுட்டை மத்தி கடைசியில் கல்யாணம் வச்சு அது மாதிரி பிடிச்சிட்டு குடிக்கிறோம் குடிங்க அமத்துல இடம் பார்த்து அமத்துங்க. யாரும் இந்த விஷயத்தை மல்லாக்க படுக்கப்படாது. ஏப்பா ஆகாயம் கோச்சுக்கிறோம், அப்புறம் படுத்தா பூமாதை கோச்சுக்கிறோம். அப்புறம் எப்படிதான் படுக்கிறது? ஒரு சாச்சு படுக்கலாம், அந்த ஈரத்துக்கு எதுக்கும் கையை வச்சு நம்ம வீட்டுல கணவன் படுக்கலாம். ஏன்னா இப்படித்தான் ஒரு ஆள் மல்லாக்க படுத்து வாய ஆண்டு படுத்து தூக்கிட்டாரு. பிள்ளைக்கு ஆரம்பிச்சே தெரியல, உள்ள 3 சாப்பிட்டு படுத்துருக்கான். சாப்பிடுவோம் வாய ஆண்டு தூங்க தலைக்கு பத்தில அரை பார்வை பெரிய மனுஷன் உரல் உழைக்கும் போட்டு டொக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னையா டொக்கு? வெத்தலை டொக்கு. இடிச்சிருந்த மனுஷன் மெண்டு படுத்திருந்த வயிறு துப்ப. சரி, இந்த முதவி இவனு கடக்கடக்கு முழுகிட்டு இருந்திருக்கான். விடியது வரைக்கும் முழுங்கி விடிய காலம் வயிறு வீங்கி போச்சு. அது மாதிரி கூட்டத்துக்குள்ள யாரும் தயவு செய்து மல்லாக்க படுக்காதீங்க, எச்சி துப்பி விட்டுருவாங்க. எப்பா என்னப்பா பலாப்பழம் பாத்துருக்கீங்களா? என்னப்பா கிராமத்துல இருந்துகிட்டு பலாப்பழத்தை வந்து கேவலமா நினைக்கிறான் சொல்ல ஆளு. அது எனக்கு பிடிக்காது. என்ன காரணம்னா ஒரு சபை நாகரிகத்தை இப்படித்தான் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு முறையை சொல்லக்கூடியது முன்னோர்கள் சொன்ன வார்த்தை. அந்த பழத்துல ஆமா ஆமா அந்த பலாப்பழத்துல வந்து பலாச்சொலை சாப்பிடணும். என்ன செய்யணும்? முதல்ல புழக்கணும். யாரையாவது புலந்திருக்கியா நீ? அதை சொல்லு. நீ கல்யாணம் முடிக்கிறாங்க உனக்கு அதை பத்தி தெரியாது, விட்டுரு. என்ன புலந்தா மட்டும் பத்தாதுன்னு எண்ணெய் தடவி உள்ள விடணும். ஏப்பா தேங்காய் எண்ணெய் தடவி உள்ள விட்டோம்னா பால் பிசு பிசுன்னு வரும். அதை என்ன செய்யணும்? பழத்துல அந்த பாலை தொடச்சு சைஸ் ஆனிச்சு நைஸா கையை உள்ள அப்படி உள்ள விடணும். அண்ணே என்ன செய்யணும்? அப்படி உள்ள லேட்டா விழுதுப்பா. உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கு மாத்துக்க. அதை எடுத்து சாப்பிட முடியுமா? உள்ள கொட்டை இருக்கும். ஏன் கொட்டை இருக்கு? உன் கொட்டை இருக்காது, பலா கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்ல சாப்பிடணும். நான் சொல்லக்கூடிய கருத்துல தப்பான கருத்துக்களை பலாப்பழத்துல எப்படி தோலை நீக்கிறோமோ அதுபோல் நீக்கி விட்டு நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எம்மொழியிலும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த தமிழ் மொழிக்கு உருத்தான இந்த நாடகங்களை ரசிக்க விருந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்வும் வளமும் மேலோங்கி நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு கைதட்ட கூட காண என்னன்னு தெரியல. தமிழ் பேச்சுக்கு உயிர் மூச்சுன்னு இருக்கான். ஆனா தமிழ்ல முறைப்படி பேசக்கூடியது நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசுவேன். ஏன்னா நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் அந்த நடிகர்களுக்கு ஊக்குவிக்கிற ஒரு கைதட்டல் வேற ஒண்ணும் கிடையாது. நான் அதுக்காக அதிகமாக பேச தட்டக்கூடாது. நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது மட்டும் தட்டினா போதும். என்ன பண்ற? நல்ல பாடல்கள் பாடனா கை தட்டலாம். அதான உண்மை. அடிக்காத ஒரு சத்தம் இல்லாம அப்படி இருக்கலாம். ஏன்னா என்னப்பா ஒரு கீர்த்தத்தை கெஞ்சிட்டு உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், உருப்படியை எடுப்பதையும் மறைப்பதுமே குரங்கு குணமும், ஆக்கி 2 ஊரை கொன்று இரையாக்கை முதலை குணமும். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழ்வடா. குணம் போட போட மாறுது, எல்லாம் இருந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பொறுமை குணம் போட போட மாறுது. பட்டாடைகள் மறைக்குது
ஒப்புக்கொள்ளும் முதற்கு முன்னாள் கவலை என்ற உலகி என்ற இதில் உலகி என்ன கவலை என்ன ஒன்றுமே நடக்கவில்லை எல்லாம் இருக்கும்போது இருக்கும்போது நன்றி நன்றி நன்றி. கைது தேவர் காடடி மண்ணே தெற்கு தேசாண்ட மன்னரினந்தாரோ குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தாரோ போற்றி பாடுமே தேவர் காடடி மண்ணே தெற்கு தேசாண்ட மன்னரினந்தாரோ குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தாரோ போற்றி பாடுமே தேவர் காடடி மண்ணே என்ன சொல்ல என்ன சொல்ல மற்றவர்கள் கண்ணு அந்த கேளை இப்போ உள்ள சங்கதியை கேட்கவே நம் உயிருக்குமே மானமறியாத மானமில்லாதே வாழத் தெரியாதே பெருசெல்லாம் சொன்னாங்க சொன்னது வாழ்ந்தாங்க மனத்தால் கடை மானாங்க பாடடி போலே தேவர் காலடி மண்ணே முன்னோருக்கு முன்னோரே இன்னாரென்று கண்டு முன்னோருக்கு முன்னோர் எல்லாம் இன்னாரென்று கண்டு கொள்ளு ஏடெடுத்து எழுதிச் சொல்ல ஒன்று ரெண்டு மூணு முக்குளத்தோர் கல்யாணம் முத்து முத்து கம்பளம் எக்குளத்து வாக்கு சொல்லும் எங்களுக்கு எக்காலம் அழகான சரிகோடி ஆனமை அம்பாரி கணக்கா வழக்கா கடல் போலே பாடடி ஒன்னே தேவர் காடடி மண்ணே தெற்கு தேசாண்ட மன்னரினந்தாரோ குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தாரோ போற்றி பாடுமே நம் தேவர் காடடி மண்ணே ஒரு கைதட்டி. நன்றி நன்றி. கைதட்டி நன்றி. வாழ்த்துக்கள். அன்பன் போது துஷ்ட தேவதைகள் ஊருக்குள்ளே வராது. அதுக்காக இந்த சிறப்பான நாடகத்தை வைக்கிறாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எதுக்கும் நாடகம் போடுறாங்க, காசு போகுது அப்படின்றது வேற விஷயம். நீங்க எத்தனையோ நிகழ்ச்சி போட்டா 2 மணி 3 மணிக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவான். ஆனா நாடகம் இந்த சட்டம் வெளியில கேட்கும் பொழுது அழுகிற குழந்தை கூட வாயை மூடி பேசாம தூங்கிரும். காரணம் என்ன அப்படின்னா அதுல லேசா வாசிக்காதீங்க. இதுல லேசா வாசிக்காதீங்க. இந்த சத்தம் கேட்டாலே போதும். இந்த சத்தம் கேட்டாலே போதும். வசியம் பண்ணக்கூடிய ஒரு பவர் அதுக்கு உள்ளது. ஏன்னா இந்த சத்தத்தை கேட்ட உடனே சிவனுக்கு ஒப்பான அந்த மிருதங்கம் இது ரெண்டும் வந்து என்னுடைய மீட்டக்கூடிய சத்தத்தை வந்து கண்ணீர் அடிச்சு வெளியே தள்ளக்கூடிய தாளம். அதுக்கு ஒப்புணையாக இருக்கக்கூடியது ஆல்ரவுண்டர். இந்த சத்தங்கள் மொத்தமா கேட்கும் போது இரவு நேரம் 1 மணிக்கு மேல துஷ்ட தேவதைகள் வந்து உள்ள வரும். துஷ்ட எல்லாம் அந்த பேய் பேசாது வருதுன்றான்ல,
அதெல்லாம் வந்து இந்த திருவிழா அதுக்காகத்தான் பெரியவங்க வந்து வருஷத்துல ஒரு நாள் சாமியை சாட்டி சாமியை கும்பிட்டு எல்லாருமே இது பண்ணோம்னா அப்பதான்டா ஊருக்குள்ள ஒரு நல்லது நடக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பெரியவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, யாரா இருந்தாலும் சரி பெரியவங்க சொல்ல கேளுங்க, நம்ம நல்லா இருப்போம். எந்த பாதையில போனாலும் சரி வெற்றி பாதை அடையணும்னா முன்னோர்களுடைய சொல் கேட்டு நம்ம நடந்தோம்னா நல்லா இருக்கும். அது போல தாய் சொல்ல தட்டாதீங்க, தகப்பை சொல்ல கேளுங்க. உலகத்துல இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம வணங்க வேண்டிய முதல் தெய்வம் யார் என்றால் நம்மளை பெற்ற தாய். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய தந்தை, அவர்களுடைய சொல்ல கேளுங்க. அண்ணன் தம்பி உறவுகளை வந்து என்னைக்கு விட்டு கொடுக்காதீங்க. சொந்த பந்தம் என்பது நமக்கு ரொம்ப வேண்டியமானது. அதனால உங்களிடத்துல காலதாமதம் காரியக்கேடு சொல்லுக்கணுங்க. நிறைய நான் பேசுவேன், காலத்தை கருதி நான் போய் பொம்பளை புள்ளி வர சொல்றேன். உங்களிடத்துல பப்புனு காமிக்காக அடித்துக் கொண்டிருக்கூடிய பள்ளப்பட்டி கோமாளி டிஆர் தாசப்பனுடைய மாணவனுமாகிய சுபா ஆர்வம் நான் உங்களிடத்துல பப்புனு காமிக்காக அடித்துக் கொண்டிருக்கின்றேன். கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா நம்மளை வந்து ஏன்னா மாடு செத்து போச்சுன்னா அது மாதிரி மிருதங்க வாசிக்க ஆகும், இந்த பெட்டி வாசிக்க ஆகும். அதே மாதிரி மீன் கருவாடாயிரும், ஆனா மரம் கதவாயிரும். ஆனா நம்ம எதுக்குமே ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம இருக்கிற வீடு பூரா வாடகை வீடு. பல லட்சம் கடை வாங்கி வீடு கட்டுவோம், பார்த்துக்க அந்த வீட்டில் அவன் குடியிருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டையம் போட்ட தேதிக்கு கணக்காக நம்ம போய் ஆகணும். எங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும். உங்க ஊருக்கு அப்படி நாங்கள் நாடகத்துக்கு வர்றோமோ அது மாதிரி நீங்க நாடகம் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆண்டவன் கொடுத்த கணக்கு. ஏன்னா தெருவழி ஒருத்தர் நடந்து போறேன், எனக்கு இது சொல்லாம என்னமோ தெரியல, உயிர் போறது மாதிரி இருக்கு. ஆமா, தெருவழி ஒருத்தர் நடந்து போறான், போகும்போது அவனுடைய காலில் இருக்க செருப்பு அந்து வருது. பக்கத்து வீட்டுல கேட்கிறான், இந்த செருப்பு அந்து வச்சு உங்க வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்ப அவன் சொன்னா, என்ன செருப்புக்கு கேட்கறிய, வச்சுட்டு போடா, எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அதே ஊர்ல அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யாரு கேட்டாலும் இல்லைன்னா தர்ம பிரபு. அப்படியே கொஞ்சம் தர்ம கருத்தா அந்த மனுஷன் அந்த ஊர்ல நோய் வைப்பட்டு இறந்து போறாரு. அவரை தூக்கிட்டு போகும்போது பயங்கரமான காத்து மழை வந்து அவரை கொண்டு போக விடல. அப்ப அந்த சடலத்தை தூக்கிட்டு போனவன் பக்கத்து வீட்டுல கேட்கிறேன், அண்ணே எங்கனால இந்த சடலத்தை செமக்க முடியல, கொஞ்ச நேரம் உங்க வீட்டுகிட்ட வச்சுக்கிறோம்னா. சீச்சி, இறந்து போன போனத்தை எங்கெல்லாம் வைக்கிற, தூக்குடான்னு மாத்துக்க. அந்த போன செருப்பை வையினா ஒரு நல்ல மனுஷனை தூக்கு அப்படின்னா, அப்ப அந்த போன செருப்பு இருக்க மாதிரி அதை கூட இந்த மனிதனாக பிறக்கப்பட்ட நம்மளுக்கு கிடையாது. ஆகையினாலே நாம் இருக்க வரையில் நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லவரோடு இணைந்து பழகுவோம். ஏன்னா கைதட்டிய தாய்மார்கள் தான் உண்மையிலே சொல்றேன். இந்த தாய் மண்ணுக்கு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி. நல்ல கருத்துக்களை சொல்லும் போது தாய்மை என்பது சாதாரண இல்லை. மனைவி, அதுக்கு முன்னாடி அம்மா, அம்மாவுக்கு அடுத்து நம்மளை வந்து எல்லாமே தாங்கிறவ எல்லாமே பார்க்குறவ தாய் தான். அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்கு போயிட்டு 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு 800 ரூபா வரைக்கும் நண்பர்களோட சரக்கு அடிச்சுட்டு 200 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த நாற்று முடிச்சு சரத்தை குடிச்சிட்டு போய் வீட்டுக்கிட்ட போனால் பொண்டாட்டியை கொஞ்சம் முடியுமா? எலி விஷத்தை நாற்று அடிக்குது. இல்லை உண்மைன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. நல்லா உழைஞ்சி சாப்பிடுங்க, நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது தலைவரை. அதாவது எப்பயும் கிடையாது. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் பேசினா கூட பொண்டாட்டிக்கு பயந்து போக வேண்டிய சொன்னாரு. ஏன்னா நம்ம மிரட்டுறோம்ல, நம்மளை பொண்டாட்டி மற்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கிற கூடாது, அதுதான் கணக்கு. ஏன்னா நம்ம போற பாதை சரியா இருந்தா எல்லாருமே சொன்னடி வைப்பாங்க. ஒரு நாள் பார்ப்பேன், 2 நாள் பாட்டில் அடக்கி வச்சோன்னா அப்ப என்ன அப்பே குடிச்சது பாட்டில் போறாத்தையும் மகன் எடுத்து வடியை கட்ட ஆரம்பிச்சிருக்கான். வடியை கட்டி அவன் போட்டுட்டு என்ன பேசுற ஓயாம வந்து எங்கள் அம்மாட்டே பேசிட்டு இருக்குன்னு தான். ஏன்னா நம்ம வந்து பிரச்சனையை உருவாக்குறது நம்ம தான். நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கம். பையனை கூட்டு போய் கோயிலை வாங்கிட்டு வாடா, பீடி வாங்கிட்டு வாடா, சீட்டு வாடான்றது. 2 நாள் பார்ப்பேன், 3 நாள் அவன் இடையில உதக்க ஆரம்பிச்சிருக்கான். 3 நாள் அவன் சிகரெட்டை சந்துக்குள்ள வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதெல்லாம் வந்து பழக்கங்களை மாற்றி நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இருப்பது நம்முடைய தமிழ் பண்பு என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பாதம் தொட்டு வணங்கிக்கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன். குடிக்கிற பழக்கம்லாம் இள வயசுல இருக்கக்கூடிய சின்ன பையன்லாம் செய்யாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஆண்மைத்தன்மை நிறைய குறைவா இருக்கு, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா பெரியவங்க சாப்பிட்ட காலங்கள் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்து 120 வயசு வரைக்கும் இருந்தேன். அன்னைக்கு 40 வயசை தாண்டதே ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த உணவு கிடையாது. ஹார்லிக்ஸ்ன்ற பேர்ல பூரா கம்மமாவு சோளமாவு அன்னைக்கு பாட்டி வறுத்து கொடுத்த நல்ல ஆள் இப்படி இருந்தான். இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அதுபோல இப்படி இது வரைக்கும் நாடகத்தை கண்டுபிடிக்குமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டு, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, கொள்ளையடிப்பது கொள்ளமை காட்டும் முரட்டு உலகமடா. தங்கள் திருட்டை நடந்து கொள்ளடா, இதயம் திறந்த நடந்து கொள்ளடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பது வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தங்கள் திரும்பி நடந்து கொள்ளடா, இதயம் திறந்த மருந்து சொல்லடா. இருக்கும் அறிவையே மதமை மோதியே திருட்டு உலகமடா, பாதி எந்த நேரமும் சண்டை போடாத முரட்டு உலகமடா. தன்னை திருட்டு நடந்து கொள்ளடா, இதயம் திறந்த நடந்து கொள்ளடா. ஓட்டு போட நம்புறாங்க. நிலையும் பயிரை வளரும் கொடியை வேறுள்ள
வருந்து சொல்லடா உலகமாடா தன்னை திறமை நடந்து கொள்ளடா இதையும் திறந்த வருந்து சொல்லடா அருமையான பக்கம் திறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாகு அன்பாடி இணைந்து வந்தோ மண்ணுக்குள் ஒன்றாகு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் துள்ளி திறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாகு அன்பாடி இணைந்து வந்தோ மண்ணுக்குள் ஒன்றாகு தாயாரும் பார்ப்பதில்லை தந்தை முகம் பார்ப்பதில்லை தாளாட்டு கேட்க தம்பி ஓர் பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் பார்ப்பதில்லை தந்தை முகம் பார்ப்பதில்லை தாளாட்டு கேட்க தம்பி ஓர் பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவளை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்து முன்னுக்குள்ளும் நாடு சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் திறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோ ஒன்றுக்குள்ளும் நாடு ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா இதழ்களை போல் தீராத ஆசமடா இதழ்களை போல் தீராத ஆசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இங்கு மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாடை இணைந்து வந்து முன்னுக்குள்ளும் நாடு நாங்கள் அன்பாக இணைந்து வந்து முன்னுக்குள்ளும் நாடு அன்பளி பலித்த கோளாறு தங்கமில்லா இவகத்தில் வச்சு
கொடுத்த ஆனாலும் இருந்தாலும் இப்படி இந்த ஊர்ல மாதிரி என்னம்மா இந்த உங்களை மாதிரி இருக்கவே கூடாது. என்னம்மா அதுக்குள்ள நாம கழிச்சு சொல்லிட்டியா? நான் எங்கம்மா சொன்னேன்? இப்படி ஓரமா உட்காந்துருந்தா எப்படி தெரியும் பொம்பளை பிள்ளைக்கு? நல்லா சென்டர்ல வந்து தானே நம்ம குழந்தைனார் வந்திருக்காரு நல்லா தெரியும் சொல்லலாம். பரவாயில்லையே, தெரிய மாட்டேங்குதுல. அப்பக்கப்பா கொஞ்சம் மறந்துடுங்களா? உட்காந்தா அப்புறம் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. இல்ல நீங்க இப்படி உட்காந்துருக்கனால தெரிய மாட்டேங்குதுங்க. ஒண்ணுமே உங்க முகம் தெரிய மாட்டேங்குது. நான் வந்து நிக்கிறேன் பாரு. வேணாம் நீ போ. அது என்னப்பா 1.5 புள்ள 1.25 புள்ளன்றி என்னது? நம்மளுக்கே தமிழ் தெரியாது. தெரியாதா? நம்மளை சொல்லி கொடுத்தால் நம்மளை செய்யுது. என்ன கொடுக்குதா செய்யுது? நம்மளை சொல்லி கொடுத்தால் நம்ம செய்யுது. இங்க என்ன செய்யறதுக்கு வந்திருக்க? சொல்லி கொடுத்தா செய்யறதுக்கு வந்திருக்கீங்க. வடநாட்டுல இருந்து இங்கே பானிபூரி விற்க வந்திருக்கோம். வடநாட்டுல இருந்து மசூடுக்கு வந்திருக்கியா? பானிபூரி விற்க வந்திருக்கோம். பானிபூரி விற்க வந்திருக்கிற நீ பானிபூரி விற்கிறவனா? உன்னை ஊருக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நீங்க எங்க பானிபூரி வந்திருக்கா? ஊருக்குள்ளே. நீ வடநாட்டுல இருந்து இங்க எதுக்கு வந்திருக்க? எங்க நாட்டுக்காரங்களுக்குள்ள வேலையெல்லாம் பண்ணிட்டு போறீங்க. நீங்க உடான்ஸ் பண்றதை பார்க்க வந்திருக்கோம். எந்த உடாசு பண்றது உடாசு பண்றதையா? நம்மளை என்ன தப்பா பேசுற மாதிரி தெரியுது. உன்னை நான் தப்பா பேசல. நீ தான் எனக்கு கொஞ்சம் பேசுற. என்ன பேசுற? ஒழுங்கா பேசு. நம்மளுக்கே தமிழ் தெரியாது. நம்மளே சொல்லி எனக்கு இங்கிருந்தே தெரியாது. நீ தமிழ்ல பேசினா நான் தமிழ்ல சொல்லுவேன். வாட் இஸ் யுவர் நேம்? நீ முதல்ல எப்பவும் பேசுற மாதிரி பேசியா? என்ன சொல்ற? உங்க பேரு என்ன? என் பேரு சுந்தரி. சுண்டலி. சுந்தரினா சுண்டலி. அது மட்டும் நல்லா தெளிவா சொல்ற. நம்மளே சுண்டலி உள்ளே ரூமுக்குள்ளே வருது. எந்த ரூமுக்குள்ள வருது? நம்ம ரூம் பொறுத்துக்கிட்டு நசுக்க வேண்டியதானே. ரூமுக்குள்ள வந்துச்சுன்னா அதே குஞ்சே கடிச்சு போடும். முதல்ல உன் குஞ்சா மூடு, அப்புறம் குஞ்ச கடிக்கிறது இருக்கட்டும். இல்ல அதே சுண்டலி முதல்ல சிப்பா போடு. முதல்ல அப்புறம் சுண்டலியா பாரு. ஐயோ சிப்பு போட்டு நீங்களே எதுக்கு பிஞ்சு போன சிப்பா போட்டு வந்திருக்கிறாரு. பொம்பளை பிள்ளையா இருக்கான்னு தெரியுதானே? இல்ல போட்டே இருக்கு பாருங்க. நீ தூக்கிட்டு வர காமிக்கிறியா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கா. ஒழுக்கமா பேசு. என்ன பேசுது? என்ன பேசுது? நம்மளை விட மாட்டேன். நம்ம கட்டி புடிச்சுக்கிற சொல்றீங்களா? இல்ல கதவை பூட்டே சொல்லுது. உள்ளே விடாது. கதவை ஒண்ணே நான் வச்சு பூட்டி போடுவேன் நினைச்சுக்கா. நம்மளை என்ன அதிகமா பேசுது? நீ ரொம்ப அதிகமா பேசுற. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? என் பேர் சம்பு. எங்க அப்பா பேர் நெம்பு. உன் பேர் சம்பு, உங்க அப்பா பேர் நெம்பா? என் பேர் சம்பு, எங்க அப்பா பேர் நெம்பு. அந்த பழக்கத்துல உள்ளவங்களா? எங்களுக்கு அந்த நாட்டுல இந்த நாட்டுக்காரங்களுக்கு அப்படி பேர் வைக்க மாட்டாங்க. ஓ நீங்க என்ன பேர் வைக்குது? எங்களுக்கு ஆடல் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறோம் நாங்களா. அந்த சப்பு சொப்புங்கிற பேர்ல வச்சுக்கிற மாட்டோம். எங்க அம்மா பேர் கும்பா. உங்க தங்கச்சி பேர் சம்பாவா? கிம்பி. நல்லதும் பொருத்தமாத்தான் இருக்கீங்க. நம்மளே அந்த லைன்ல வரிசையா வந்துகிட்டு அந்த லைன்ல மசூருங்க லைன். ஆமா உங்களுக்கு இந்த ஊருக்குள்ள வர சொல்லி உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? நம்மளே எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? நம்மளே மசூருன்னு பேசுது. இல்ல இங்க உள்ள நாட்டுக்காரங்களுக்கு வேலை இல்லாம தெரியுறா. நீங்க வந்து இங்க உள்ள ஊருக்கு வேலை இல்லாம போச்சு. நம்மளே கூப்பிடுது. நம்மளே வருது. எந்த நம்மள கூப்பிடுது? நீங்க தானே அங்க கஞ்சிக்கு வழி இல்லாம வந்து நடக்கிறீங்க. வேலைக்கு கான்ட்ராக்ட். ஆமா உன சும்மா இருக்கவள கான்ட்ராக்ட் புடிச்சு வரீங்க. இங்க உள்ள ஊருக்கு வேலை இல்ல. உன அங்க இருந்து கான்ட்ராக்ட் புடிச்சுக்கிட்டாங்க. இங்க அனுப்புறோம். நம்ம இங்க வந்து செய்யறோம். அங்க என்னத செய்யற? வேலை செய்யறோம். அங்க ஒண்ணு சோத்துக்கு வழி இல்ல. சும்மா அனுப்பியா அதான் போன் பண்ணிட்டு வர்றேன்னு உங்க தொல்லை தாங்க முடியாம வர சொல்லிருப்பாங்கடா. இப்ப நாங்க போறோமா? இங்க இருந்து உங்க நாட்டுக்கு வரோம். நம்மளே உங்க ஊர்ல இருந்து அங்க வந்து ஊத்தாப்பம் போடுறான். எந்த ஊத்தாப்பம் போடுறான்? உங்க நாட்டுக்காரங்க தானே. முறுக்கு போடுறான். ஆமா பூரா பேருமே எங்க நாட்டுக்கு வந்து நாட்டாவே கெடுக்குறீங்க. முறுக்கு புளிறான். அங்க அதுலயும் ஒருத்தன் தெரியுது உங்க நாட்டுக்காரன் பஞ்சு மிட்டாய் விக்கிறவன். இங்க வர நீ சின்ன பிள்ளை தூக்கிட்டு போயிட்டானா? உங்களை எல்லாம் ஊருக்குள்ள விடக்கூடாது. கம்பியா காய வச்சு உங்களை இழுக்கணும். நம்மளே என்ன கம்பியை காய வச்சு எதுல இழுக்குது? கம்பியா காய வச்சு அவன் ஜாமால இழுக்குது. யார் மாதிரி என்ன யார் பேசிட்டு இருக்க? அப்புறம் கம்பியா காய வச்சு அதிகமா பேசுறேன்னு ஒழுக்கமா பேசிக்க. என்ன பத்தியா? உங்களுக்கு கை நீட்டுனா கைய ஓட்டுங்க. என்ன சொன்னா? ஐயோ அப்பா. ஒழுங்கா பேசு. ஒழுங்கா பேசு. ஒழுங்கா பேசு. என்ன சொன்னீ? என்ன சொன்னா? யாரோ பின்னாடி இருந்து டான்ஸ் பண்றா. எந்த டான்ஸ் பண்றா? பின்னாடி இருந்து என்ன? இந்த ஒரு விரல தான் விட்டு விட்டு பாக்குறது. இந்த விரல எதுல விட்டு விட்டு பாக்குற? அந்த ஒரு விரல மூக்குல அடியில பிடிக்கிறவள நம்மட்ட வச்சிருப்போம். இந்த கை நீட்டி பேசுறவள என்கிட்ட பிடிக்க கூடாது. என்ன என்ன மரியாதை பேசு. நீ முதல்ல மரியாதை பேசு. சும்மா பேசுதேன். என்ன அது? யாராவது சண்டைக்கு நீ சும்மா பேசுதே. மற்றபடி எந்த சைடுலயும் ஒரு புண்ணியம் கிடையாது. பிரச்சனை கிடையாது. நீ அது தெரியுதுல. நீ பேசுறது தான் தெரியுது. நீ லாயக்கு கிடையாது. ஓவரா பேசுற. அதிகமா பேசுறியா?
பேசுற நீ என்னம்மா பேசுவ? நீ என்ன பேசுற கை வாங்குறால கால் வாங்குறால என்ன ரவுடி பொம்பளை கூட்டு வந்து நல்ல படுத்து புடி நினைச்சுக்கா ஏய் பிரபு என்ன அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்கிறேன் நீ எதுக்கு கூட்டு வச்சுனா ரவுடி பொம்பளை கூட்டு வரீங்க அவர் கூட்டி பேசுற ஒரு பொம்பளை கிட்ட செவிக்கு பேச முடியல என்ன ஏடா பேசுற நீ இங்கிட்ட வா மணி இங்கிட்ட வா மணி குத்துவா பொம்பை விட பார்த்து பேசணும் இங்க வர பேட்டி வர ஒத்துக்கிட்டேன் ஆம்பளை அடி வாங்கணும் பேசி ஆம்பளை அடி வாங்க சத்திரமா இல்ல எங்க நீ அடி பாப்பா அடி இல்லையே கால்ல ஒரு சப்ப கிடையாது நீ ஒண்ணும் கவலைப்படாத அண்ணன் வெளியில தான் அடி வாங்குவேன் உள்ள குமரி போடுறேன் பேசாம அடி வாங்க முடியாம இங்க உட்கார்ந்திருக்காரு அது இருக்கட்டும் அங்க அடி வாங்க முடியாம இங்க உட்கார்ந்திருக்காரு உடனே பாக்க இப்ப வந்த யார் இருந்தாலும் யார் நீ தான கூப்பிட்ட யாரு ஏய் உண்மையை சொல்லு நீ வச்சிருக்காள் போல தெரியுது ஆமா இங்க பாரு நான் தான் கூட கட்டி வச்சிருக்கேன் அவர் தாலி கட்டி நான் வச்சிருக்கேன் சரி ஆ. பாத்துக்கிறேன் நான். என்ன பாத்துக்கிறேன் என்ன பேச- நீ பாத்துக்கிறவ என்ன பேச பேசுறியா? என்ன பேசுற நீ என்ன வேணாலும் சொல்லு நான் பேசுறேன் அப்படியா ஆமா ஏன்னா உனக்கு என்ன மட்டமா சரி சூனா பானா அதெல்லாம் வேற ஆட்டு வச்சுக்க ஆ. மாவரம் ஜாமா தரிச்சு போய் ஒழுங்கா வச்சுக்க சரி நான் ஒண்ணும்பேன் நான் ரெண்டும்பேன் நான் அண்ணன்பேன் நான் தம்பின்னுவேன் நான் அக்கான்பேன் நான் தங்கச்சின்னுவேன் நான் மேடும்பேன் நான் பல்லம்டுவேன் நான் ஆம்பேன் நான் ஊம்பேன் சீ, ஏய் லூசுக்கா என்ன பேசுற நீ ஊ சொல்லுவேன்னு சொல்றேன்யா இப்ப எது சொன்னாலும் ஊ அப்படி சொல்றமா இல்லையா ஆ. அதுதான் நான் சொல்றேன் அப்புறம் என்னம்மா? அப்படி சொல்றதுனால கேக்குறேன் மூஞ்சிய பாரு மூத்திரமத்தை கண்ணு ஓ மோகோட பாரு பண்ணி வாய் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓ சொல்றேன் அப்படின்னா பாட்டே வந்திருக்கு இங்க ஓ பாரு. சொல்றியா மாமா ஓ சொல்றியா அப்புறம் இன்னொன்னு வந்திருக்கு ஊதா கலர் ரிப்பன் ஓ வாயில நானும் வைப்பேன் அப்படின்னு பாட்டு வந்திருக்கு ஒரு புள்ள கூட வைக்க மாட்டேன் வந்து வச்சு விட்டு போ ஏய் இந்த மாதிரி எல்லாம் பாட்டை பாடாதமா என்ன அதாவது நிறைய பாடல்கள் வந்து நிறைய இருக்கு கவிஞர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க சரி அது என்ன ஊதா கலர் வைப்போம் அது வாயில பாட்டு இருக்குல்ல வாயில பழத்தை வைப்பேன் அப்படியே சொல்லுவ நீ வாய் உன் பழத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ வாயில வைப்பான்னு சொல்லியிருக்கேன் சரி ஆ. இப்ப நான் கேக்குறேன் என்ன நீ போட்டிருக்க சட்டிக்கு குழம்பு சட்டிக்கு என்ன வித்தியாசம் ஆ. என்னது நீங்க போட்டிருக்க சட்டிக்கு குழம்பு சட்டிக்கு என்ன வித்தியாசம் நாங்க போட்டிருக்க சட்டி எந்தாவது ஒரு கலர்ல இருக்கும் குழம்பு சட்டி கருப்புல இருக்கும் அது கிடையாதுமா ஆ. உங்க சட்டியை இடுப்புல மாட்டலாம் இந்த சட்டியை அடுப்புல வைக்கலாம் அந்த சட்டிலே குழம்பு மணக்கும் உங்க சட்டிலே பீ மணக்கும் ஏய், அதுல கறி பிடிக்கும் இதுல அழுக்கு பிடிக்கும் அதை அடிச்சா நெளியும் இதை அடிச்சா கிளியும் கிழிஞ்சு போயிரு ஒழுக்கமா பேசிக்க புரியுதா இங்க பாரு ஏய். பப்போடு மாதிரி பேசிக்க பாட்டுமா இங்க பாரு. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஓயாம நீங்க நாங்க திருப்பி. என்னம்மா நீ என்னம்மா ஓயாம ஏறி ஏறி அடிக்க வர்ற நீ ஏய், அம்மா பொம்பளை பிள்ளைங்க எப்படி பேசணும் அப்படி பேசு நாக்க தூக்கி பேச வச்சுக்கோ நாக்க இழுத்து சாப்பிட்டு விடுவேன் அம்மா அது ஒண்ணுதான் நக்கிறது இருக்கு அதையும் அதுக்கு லூசுக்கா என்னம்மா இன்னைக்கு எங்க அப்பத்தா எதை நக்க போறேன் பிரண்ட தொகையை வரைச்சி வச்சிருக்க அத போய் நக்க போறியா ஆமா. ஆஹா. அப்புறம் என்ன பண்றது நீ நக்கறவள பெரிய ஆளாக்க ஆமா சண்டால பாய் இந்த வெற்றிவேல் மனுஷன் கெடா வெட்டி சோறு போட்டவரு கூட்டு போய் கடைசியில் நாக்கு போட விட்டு இருக்காரு மனுஷனா அவரு பொறுமையா சரி அது இருக்கட்டும்மா எந்த ஊரு நாங்க இந்த ஊர் தான் அப்படியா நாங்க இந்த ஊரு நீ எந்த ஊரு நம்மளுக்கு தமிழ்நாடு நீ இப்பதானே வடநாட்டுல இருந்து இங்க மசரூருங்க வந்திருக்கோம்ல தெரியாத மாதிரி நடிச்சமா தெரியாத மாதிரி நடிச்ச பாட்டும் அப்போ படிப்பும் ஒன்னேல பண்புள்ள நாடகம் நாட்டுக்கு நடனமாட வந்த மங்கையே ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை ஓட்டி அழகாய் உன் முகத்தை காட்டி ஆடுகின்றாயே சுண்டலி அவர்கள் சுந்தரி அவர்களே வாய்க்குள்ள ஒழுங்கா பேசிக்க வாயை என்னம்மா? பிடிச்சு கிழிச்சு விடுவேன் ஏய், பிள்ளைகிட்ட ஒழுங்கா என்ன பேசு. வச்சுக்கிட்டு வா? ஏய், மரியாதை கொடுத்து மரியாதை. ஏய், இந்தம்மா. ஓயாம சண்டை போடாம அதை ஆடுற அந்த புள்ள ஏற்கனவே இந்த புண்ணாகி போய் கிடக்கு ஓயாம முன்னாடி என்ன, நீ என்ன பொம்பளை பிள்ளை எப்ப அப்படி பேசுறிய என்ன இல்ல, கல்யாணம் முடிக்கலாமா கல்யாணம் முடிக்கலாம் தெரியும் இனி 2 வயசு சைக்கிள் உன்னை எந்த மாதிரி உன்னை ஏற்று எடுத்து பார்க்காது யார் சொன்னது உன்னை எந்த ஒரு கிளவியோட உன்னை ஏற்று பார்க்காது பாக்காட்டி போகுது அது உன்னை பார்க்கணும் அதனால உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு இங்க பாரு அசிங்கமா எவன் இருக்கானோ அவன் தான் நல்லா வேலை வெட்டி பார்ப்பான் என்ன வேலை அது பார்ப்பியா? தெரிஞ்சுக்க. ஆஹா. சும்மா மேக்கப் பண்ணிட்டு மினிக்கு அப்ப நீ அசிங்கமா இருக்க நீ ஒத்துக்கிற எந்திரி போகுது ஆடுற அந்த புள்ள ஏய், மனுஷன் இங்க பாரு என்ன அவன் தான் கடிச்சு வச்சுக்கிட்டான் நீ ஒண்ணும் நினைக்காத ஏதாவது காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் அதாவது குப்பையில தான் இருக்கும் குண்டு முத்து சரி குப்பை கோபுரமாகும் ஆஹா. பாத்தியா ஆமா இப்படி ஒரு பொண்ணு இருக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு சரி நீ வந்து பொம்பளை பிள்ளை தானே ஆமா நான் வந்து ஆம்பளை பையன் தானே நீ ஆம்பளை பேர் ஆம்பளை பையன் ஆம்பளை இது பையன். எனக்கு உனக்கு உள்ள வித்தியாசம் என்ன 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 வித்தியாசம் உனக்கு வந்து எத்தனை முளை சேலை வேணும் எனக்கு வந்து 8 முளை செலவு வேணும் எனக்கு
உனக்கு 4 முழம் இருந்தா போதும். 4 முழம் தேவையில்லம்மா. 4 முழம் வேட்டி எங்களுக்கு இருந்தா போதும். 2 முழம் கோமணம் இருந்தா போதுமா, கட்டிட்டு போயிருவோமா நாங்க. எங்களுக்கு 1 முழம் இருந்தா எங்களுக்கு போதும். உங்களுக்குள்ள மரியாதை என்ன இருக்கு? எங்களுக்கு 1 முழம் இருந்தா போதும்யா. யார் சொன்னது? என்ன யார் சொன்னது? அசிங்கமா சிரிச்சு விடுவாங்க. என்ன சிரிக்கிறாங்க? உனக்கு 8 முழம் சேலை இருந்தா தான் உன்னுடைய மரியாதையை காப்பாத்த உன் முடியும். Dress நாங்க போட்டு வரல, என் Dress நீ போட முடியுமா? அது இன்னைக்கு மாதிரி அதனால சுடிதார் காய வச்சு முறை எதிர்த்து ஊத்திட்டாங்க. நீ வேற இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பெண்களும் ஆமா, நீ என்ன நான் வந்தாலும் ஆம்பளை மாதிரியே கோபுரி. என்ன பொசு பொசுன்னு ஆம்பளைக்கு வர கோபம் மாதிரி உனக்கு வருது. அப்புறம் எப்படி கோபப்பட சொல்ற? சொல்லு. இல்ல அதான் ஆம்பளை ஆளு கோபப்படுறது. நீ என்ன கோபப்படுற? ஆம்பளை மாதிரியே இல்லையே. நீ அடிக்கும் போது நான் ஒதுங்கிட்டான். எப்ப பார்த்தாலும் ஆம்பளை மாதிரியே பேசுற. இங்க பூரா பொம்பளை பிள்ளைகளா உட்கார்ந்திருக்காங்க. ஆம்பளை இல்லையாமா? ஏண்டா ஆம்பளை அதே எனக்கு அந்த சந்தேகம். சொன்னா சொல்லாட்டி என்னப்பா, நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற? இனி ஆம்பளைன்னு சொல்லு, பொம்பளைன்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். அந்த கூப்பிட்டு ஐடியா கொடுக்குற மாதிரி ஒரு ஆளு. அதாவது வந்து என்ன நான் சொல்றேன்னா, ஆண்மகன் தன்னுடைய மனைவி சொன்னா போதும், 1000 பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளை கட்டிக்கிற போற மனைவி அவ ஏத்துக்கிட்டா போதும்யா. ஊர்ல யாரு ஏத்துக்கிட்டான்னா ஏத்துக்கிறாச்சு, என்ன அதை பத்தி ஒண்ணும் கவலை இல்லம்மா. ஏன் என்ன சொல்ல போற? ஒண்ணும் சொல்லல. சொல்லி கொடுத்த கரெக்டா சொல்லு. அவங்க டீ குடிக்கிறானு கேக்குறாப்ல, நான் வேணான்ட்டு வரேன். உங்கள்ட்ட பேசிக்கிருக்கல, டீ குடிக்க முடியுமா? ஆமா. அப்புறம் இங்க ஏலம் போட்டுக்கிருப்பேன். இப்ப உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். இப்ப ஆண்கள் கூட்டமும் இருக்காங்க, பெண்கள் கூட்டமும் இருக்காங்க. நீ வந்து இப்ப ஆண்கள் கூட்டத்தை வந்து நல்லா கை தட்ட சொல்லு, விசில் அடிக்க சொல்லு, என்ன வேணாலும் செய்ய சொல்லு. அதே மாதிரி பெண்கள் கூட்டமும் இருக்காங்க. நான் என்னோட தாய்மார்களையும் செய்ய சொல்றேன். இந்த ஓட்டுல யாரு வேகமா செய்கிறாளோ அவங்கதான் முன்னர். சொல்லுவார் பேச்சு கேட்டு நீ கெட்டு போறாங்க. சொல்லுவார் பேச்சுல ஏன் சொல்லக்கூடாது. நீ நிறகூட பாலா இருக்கப்ப சரி, தயவு செய்து அந்த பால்ல நான் உப்பள்ளி போடுற மாதிரி பண்ணிவிடாத. நீ சொல்லி அப்பா ஏன் பயப்படுற? சரி என்ன சொல்லு. நீ சொல்லு, முதல்ல நீ சொல்லு. உங்க ஆம்பளை ஆளு கூட விசில் அடிக்க சொல்லு. இப்ப வந்து அதெல்லாம் கிடையாது. என் பங்காளி கூட நான் சொல்ற செய்வாங்க. என்ன அடுத்து நீ நான் சொல்ற மாதிரி நான் சொல்றத நீ செய்யணுமா? முடியுமா? உன்னோட பங்காளி நீ சொல்ற செய்வாங்கல்ல, அதே மாதிரி என்னோட தாய்மார்கள் நான் சொல்ற அப்புறம் செய்வாங்க. நான் சொல்றத சொல்ல நான் சொல்றத அவங்க செய்வாங்க. நீ சொல்றத உன்னோட ஆளுங்க செய்யறாங்களா இல்லையா? என்னோட ஆளுங்க என்ன செய்வாங்க சொல்லு பாப்பா. ஐயா எனக்கா ஒரு கை தூக்குங்க பங்காளியில, ஒரு கை தூக்குங்க. நன்றி வாழ்த்துக்கிறேன். என்னை பார்த்தா அப்போ மீசக்கார கை தூக்குவாரியா? சரி, இப்ப வந்து நான் என் பங்காளியில சொல்லிட்டேன், கோவிச்சுக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க தாய்மார்கள் தானே? இப்ப எங்க பங்காளி கூட கை தூக்கிட்டாங்க. உங்க தாய்மார்கள் காலத்துக்கு சொல்லுங்க. காலத்துக்கு சொல்லுவா. அப்புறம் என்னமா பேசுறேன்? வேலையை பாருமா, சொல்லணும். இப்ப வந்து உங்க ஆம்பளை வந்து கை தட்டிட்டாங்க. இப்ப என் தாய்மார்கள ஆம்பளை எத்தனை பேர் கை தட்டினா கணக்கு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஓட்டு கூட வச்சிருந்தா சரி, அதுக்கு நான் வேற மாதிரி சொல்லுவேன். அந்த தாய்மார்களை கொலை கொடுங்கட்டா. அவங்க மூத்தத்தை பூரா வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்கிறேன். நீனே குளிக்க மாட்டே, அப்புறம் ஒரு சாமி வருது. இல்லத்தா, அப்புறம் எந்த ஆத்தா? நான் யாரு தெரியுமா? நீ யாரு? நான் தான் அமெரிக்கா அமனக்குண்டி போகுதி. அமெரிக்கா அமரக்குண்டி போகுதியா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். சாமி சாமி எல்லாம் இது இல்ல, சாமி பெண்கள் மூத்த குடிக்க சொன்னா உனக்கு சாமி வந்துச்சு. எங்க ஆளு விசில் அடிச்சேன்னா 2 கிலோமீட்டர் போகும். குளவை அந்த 1 மைல் கூட போகாது. 4 கிலோமீட்டர் போகும் குளவை. யார் சொன்னது? யார் சொன்னானே? அப்ப நாக்கு போட தெரியல போமா, வேலையா பாரு. குளவை நாக்க சுருட்டு குளவை போட்டா எப்படி இருக்க? ஐயோ பங்காளி காதடிக்குது, ஒரு விசிலே காதடிக்குது. குளவை போட்டானே எவ்வளவு சவுண்ட் வந்துச்சு? வந்துச்சுட்டா. நீங்க சாமி இறக்கிறதுக்கு மட்டும்தான். அப்புறம் ஆட்டம் போடுறதா நாங்க தண்ணியை போட்டுக்கிட்டு குளவை தெரியுமா? வரட்டுக்கு எல்லட்டாடு வாரியா சந்தைக்கு, வரட்டுக்கு எல்லட்டாடு வாரியா சந்தைக்கு. ஜனகதி ஜனகதி கந்தனக்கான் தோப்புல பயிர் விற்கிற கும்பல, கந்தனக்கான் தோப்புல பயிர் விற்கிற கும்பல, மயிர் வேணாம் மயிர் வேணாம் கும்பல. சும்மா இருக்க சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுறவனே, சும்மா இருக்க சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுறவனே, அது பண்டே அழுக்க பாறையில் தங்கச்சி குளிக்க போகையில, அழுக்க பாறையில் தங்கச்சி குளிக்க போகையில கட்டி போட்டால் நான் எட்டு காரியாவட்டி முறிக்க உன்னை தூக்கி போட்டு முறிக்க. ஐயா காரியாவட்டி முறிக்க உன்னை தூக்கி போட்டு முறிக்க. கச கச கத்தால காதுல கத்தால. என்ன பத்தல? கச கச கத்தால உன் காதுல கிடக்குது பித்தால. கோயில கிடக்குது மெச்சில போட்டு குடுங்க. ஐயா போஸ்ட் ஆபீஸ்.
போய் எடுக்க வச்சு போஸ்ட் போச்சுலையா போஸ்ட் ஆபீஸ்ல அசிங்கம் பேசாத ஏய் போஸ்ட் ஆபீஸ்ல என்ன போஸ்ட் ஆபீஸ்ல போய் போஸ்ட் ஆபீஸ்ல சொல்லுவாங்க தபால்லாம் இருக்கும் அந்த தவால இப்ப கிடையாது அரிசிக்கு அரிசி போய் 6 மரக்கா முத்து போய் கையெடுக்கிற கொத்து போய் கையை 2 பொத்து போய் அப்புறம் இருக்க தர்மத்துல ஆத்துக்குள்ள அழகா தெரிச்சு குணத்துக்குள்ள குதி மிச்சு அடிச்சு ஏத்தனா பேசிக்கனா அடி எந்த இருக்காரு இந்த பப்புனு பெரிய பசாண்ட பிடிச்சிட்டு வந்துருக்கு ஒரு கிறுக்கனா இருக்காம இருக்கு பஞ்சுட்டா விக்கிறவனே எல்லாம் கூட்டி வந்தா விளங்குமா என்ன பண்றது பப்புனு இந்த எங்க அவர் எங்க அவரு பப்புனை கூட்டி வச்சா பஞ்சுட்டா விக்கிறவன கூட்டி வந்திருக்காரு அவரு சரி சாம்புக்கு மாமுக்கு என்ன வித்தியாசம் சாம்புக்குப்பா அதுவும் கேக்குறேன் சாம்புக்கு தலையில இது பாம்பு வந்து இந்த வாயில போடுச்சு என்ன வரும் இல்லையா சாம்பு போட்டு சாம்பு போட்டா நுர வரும் பாம்பு போட்டா வாயில நுர வரும் கடையில வச்சு சொக்கு நீ என்ன பாரு நமக்கு அந்த பணம் கட்டி பாரு இருமா பணம் வரதுக்கு போஸ்ட் மரத்துக்கு என்ன வித்தியாசம் பணம் வரதுக்கு போஸ்ட் மரத்துக்கு என்ன வித்தியாசம் பாம்பு கேட்டன்ல சாம்புக்கும் பாம்புக்கு சொன்னேன் என்ன சொன்ன சாம்பு போட்டா தலையில நுர வரும் பாம்பு போட்டா வாயில நுர வரும்ல அது கிடையாது அதுக்கு நான் சொல்றேன் கேளு சாம்பை பிடிச்சா கொலக்கொண்டு இருக்கும் பாம்பை பிடிச்சா விழுவிழுன்னு இருக்கும் இருக்குல்ல இப்ப நான் சொன்ன போஸ்ட் மரத்துக்கும் பனை மரத்துக்கும் என்ன வித்தியாசம் பனை மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கும் எனக்கு தெரியலம்மா அதெல்லாம் சொல்ல முடியாது சரி நாங்க சொல்லு என்ன புளிய மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கும் என்ன வித்தியாசம் புளிய மரத்துல என்ன வைக்கும் புளிய மரம் புளியங்காய் காய்க்கும் புளிய மரத்துல ஏறையில புளிய மரத்துல ஏறையில சொரன்னு இருக்கும் புளியங்காய் காய்க்கும் அதே நேரத்துல போஸ்ட் மரத்துல ஏறினா வலுவலு இருக்கும் அங்க மேல ஏறினா உனக்கு சங்கு ஊதிடுவா ஓண்டு அது கிடையாது அப்புறம் என்ன அது வந்து போஸ்ட் மரத்துக்கு புளிய மரத்துக்கு புளிய மரத்துல ஏறினா போஸ்ட் மரத்துல ஏறினா கட்டை புளிய மரத்துல ஏறினா கொட்டை எந்த கொட்டை கோண்டு கொட்டை வா நீங்க சொல்லுங்க போஸ்ட் மரத்துக்கும் பனை மரத்துக்கும் அது என்ன வித்தியாசமா கேளுங்க பனை மரத்துல ஏறினா லுங்கு போஸ்ட் மரத்துல ஏறினா சங்கு சரி என்னன்னு கேக்குறேன் ஒரு செடியில 3 விதமான பொருள் எடுக்கலாம் அது என்ன பொருள் இந்த ஓட்டல ஏன்ட்ட ஓட்ட முடியாது நான் கேக்குறதுக்கு நீ பதில் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாதா ஒரு செடியில 3 பொருள் எடுக்கலாம் அது என்ன பொருள் பச்சை சிவசேரி நீ சரியான பப்புனு நீ சூனா பான ஆரம்பம் சொல்றீல நான் பெரிய பப்புனுங்கறீல இத நீ சொல்லு சொல்லிவிட்டேன்னா சொல்லியா சொல்லிவிட்டேனா சொல்லுங்கறல என்ன தெரியாது எனக்கு சொல்லு தெரியாதுன்னு சொன்ன லூசு தெரியற மாதிரியே சொல்றேன் தெரியலன்னு சொல்றேன் அது எப்படி தெரியாம இருக்கா எனக்கு தெரியாது சரி என்னன்னு கேக்குறேன் சொல்லுமா என்னன்னு கேக்குறேன் இப்ப பெண்களுக்கு வந்து இப்ப என்னன்னா ஒரு 2 தடவை உபயோகப்படும் ஒரு பொருள் வந்து பெண்களுக்கு வந்து 2 தடவை உபயோகப்படும் ஆண்களுக்கு வந்து ஒரு தடவை தான் உபயோகப்படும் அது என்ன பொருள் அம்மா நான் பெண்கள் நான் உபயோகப்படுத்தல ஆண்களுக்கு ஒரு தடவை தான் உபயோகப்படும் பெண்களுக்கு வந்து 2 தடவை உபயோகப்படும் அது என்ன பொருள் கேட்டு சொல்லணுமா இல்லையா எனக்கு தெரியாது உனக்கு கூட தெரியும் தெரியுங்கிறாப்ல நீ சொல்லிட்டே போனா சொன்னாதான் எனக்கு தெரியும் இப்ப வந்து ஒரு செடி சொன்னா இல்லையா ஒரு செடியில 3 விதமான பொருள் அப்படி எடுக்கலாம்னா இப்ப எள்ளு போட்டுக்கோமா எள்ளு புண்ணாக்கு எள்ளு எண்ணெய் 3 பொருள் எடுக்கலாமா அந்த புண்ணாக்கு அது கூட தெரியாம வந்துருக்கு நான் புண்ணாக்காமியா இல்ல புண்ணாக்கு அது எடுப்போமா இல்ல எள்ளு புண்ணாக்கு என்ன இருக்குல்ல அது 3 இன்னொன்னு என்னமா பெண்களுக்கு வந்து 2 தடவை உபயோகப்படுறது அப்படின்னா வாழை மட்டும் வாழை தென்னை மரம் இருக்குல்ல தென்னை ஓலை அது வந்து பெண்களுக்கு 2 தடவை ஒரு தடவை வந்து வயசுக்கு வந்தாங்கன்னா பூச்சி கட்டுறதுக்கு ஒரு தடவை தாய்மாமன் கட்டுறாங்க இன்னொரு தடவை நம்ம போயிடுறோம்ல இறந்து போறோம்ல அப்போ ஒரு தடவை பெண்களுக்கு பூச்சி இது கட்டுறாங்க தட்டி கட்டுறாங்க ஆண்களுக்கு வந்து ஒரே தடவை அந்த போறீங்க வத்தீங்களா அந்த தடவை இப்ப எல்லாம் கிடையாது செவப்பட்டி வாங்கி வச்சு உள்ள தள்ளி விட்டுருவாங்க செவப்பட்டி வச்சு உள்ள தள்ளினால அந்த பாரம்பரியம் பாருங்க ரோட்ல ஆடுற அம்மா நான்
கதையை ஆரம்பிக்கணும். ஆமா என்னம்மா கண்டிப்பா காதலிக்கலாம்ல? ஆஹா. குங்குமப்பூவே குங்குமப்பூவே புறாவே தங்கமே உன்னை கண்டதில் எங்கும் பொன்பது கண்ணாரே குங்குமப்பூவே புறாவே கண்டது பொன்னை கண்டது குங்குமம் குங்கும கண்ணாவே ராஜா போதுமே ராஜா போகிரி ராஜா போதுமே ராஜா உங்களுக்கு சம்பவங்கள் நீ நம்புகள் பார்த்தாரே உன்னை கண்டதில் எங்கும் பொன்பது கண்ணாரே இலங்கை நகரத்தில் இந்த வழியில் இருந்தார் இது மத சமுத்திரத்தை தங்கிடுவே இலங்கை மாநகரில் இந்த வழியில் நீ இருந்தால் இந்து மத சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாங்கிடுவேன் இந்த உடல் உயிர் ஓட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ தோழி கொடியத்தை இருப்பது எதுக்காக கலந்து செய்வது எனக்காக காதுக்குள்ளே வந்த கருத்துகள் இருவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் ஓட்டி இருப்பது உனக்காக அப்படி உங்க காதல் ஆமா சொல்லுங்க. மாறி கொழுந்தே மல்லிகைப்பூவே மாமன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்சவர வழியிலையா வந்து நெல்லு மாறி கொழுந்தே மல்லிகைப்பூவே மாமன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு வழியிலையா வந்து மாறி கொழுந்தே Thank you.
என் வாழ்வுக்கு துணையானவள், இணையாக எனையாக்கும் துணையானவள், நீயே என் வாழ்விற்கு எதியானவள், இணையாக என்னை காக்கும் துணையானவள், இணையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்விற்கு முதலில் நான் யார் என்ன விவரம் என்று கூறிவிட்டு அடுத்து தெய்வ திருமணம் பாடல் பாடி குறிஞ்சி, நெல்லை, முருதம், பாலை, எய்தல் போன்ற 5 நிலங்களுக்கு சொந்தமான குறிஞ்சி நிலம் இருக்கின்ற இடத்திலே சிற்றூர் என்ற கிராமத்திலே ஆண்டு வரக்கூடிய நம்பி மன்னனாகிய நான், எனக்கு 4 ஆண் குழந்தைகள் இருந்தும் கொஞ்சி விளையாட ஒரு பெண் குழந்தையிலே என்ற கவலையில் அடைந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஆண்கள் வேட்டைக்கு செல்வதும் பெண்கள் குலவழக்கப்படி காவலுக்கு செல்வதும் வழக்கம். நான் வழக்கம் போல் காவலுக்கு வேட்டைக்கு செல்கின்ற வேளையில் அங்கே ஒரு அலுவலல் கேட்டது, குழந்தையின் அலுவலல் கேட்டு அங்கு சென்று பார்த்த போது அந்த வள்ளி கிழங்கு தோண்டி எடுத்த கிழங்கில் ஒரு குழந்தை இருந்தது. அதை தூக்கி பார்த்த போது அதுவும் பெண் குழந்தை. அது கிடைத்த மாத்திரத்தில் அந்த தாய், கர்ப்ப தாய் கொடுத்து நம்ம அந்த குழந்தை இல்லாத பெண் குழந்தை இல்லாத ஒரு இதை நீக்கி நமக்கு கொடுத்து விட்டாலே என்ற சந்தோஷத்தில் நான், அதாவது அந்த தாயினுடைய பக்குவத்தில் கிடைத்தினால் அவள் மேல் ஒரு பாட்டு. கற்பகமே உனையந்தி துணை